கொடநாடு கொலை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு தேசிய தடயவியல் நிபுணர்கள் குழு திருச்சிக்கு வந்திருக்கிறது. கொடநாடு கொலை வழக்கில் கைப்பற்றப்பட்ட தொலைபேசி விவரங்களை ஆய்வு செய்ய தேசிய தடயவியல் நிபுணர்கள் குழு திருச்சி வருகை தந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம். ஆண்டனி, தேசிய தடயவியல் நிபுணர்கள் குழு தற்போது திருச்சி வந்திருக்காங்க. இவங்களோட பணி என்ன விசாரணையை எந்த அளவுக்கு மேற்கொள்ள போறாங்க? கூடுதல் விவரம் என்ன? நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொந்தமான கோடநாடு தேயிலை தோட்டம் மற்றும் பங்களா உள்ளது. இந்த பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை சம்பவங்கள் அரங்கேறியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சேலத்தை சேர்ந்த கனகராஜ் மற்றும் கேரளாவை சேர்ந்த சயான் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். போலீசார் விசாரணை இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு தெரிய வந்தது. இதற்கிடையே இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் வாகன விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் சயான், வாளையார், மனோஜ் உட்பட 10 பேர் கேரளாவை சேர்ந்து கைது செய்யப்பட்டனர். தற்போது இவர்கள் அனைவரும் ஜாமீன் உள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் விசாரிக்கப்பட்டுள்ள நிலையில இந்த வழக்கில் பல்வேறு தகவல்கள் சிபிசிஐடி போலீசார் சேகரித்துள்ளனர். இந்த நிலையில கடந்த 2017இல் கொலை சம்பவம் நடந்த தினத்தன்று அந்த பகுதியில் 19 தொலைபேசி தகவல்களில் பதிவான செல்போன் நபர்கள் உட்பட 60 செல்போன் நபர்களை குறித்து செல்போன் அழைப்பு விவரங்களை சிபிசிஐடி போலீசார் தற்போது சேகரித்து விசாரித்து வந்தனர். இது தொடர்பாக கேசட் திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு உதகை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கேசட்ல உள்ள தகவல்களை சேகரிப்பதற்காக குஜராத் மாநிலத்தில் உள்ள தேசிய தடயவியல் ஆய்வக பல்கலைக்கழகத்தை கடந்த ஆண்டு அனுப்பி வைத்தனர். இந்த வழக்கில் நீதிமன்றம் மூலமாக குஜராத் மாநிலத்தில் செல்போன் தவறுகள் தொடர்பான கேசட் அனுப்பப்பட்டது. இந்த கேசட் வந்தால் சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு உதவும் என்பதால தகவல் கொண்டு மேற்கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் இருப்பதால பல்வேறு இதை அழைப்பு கொடுத்திருந்தனர். இந்த நிலையில தகவலை சேகரிக்க குஜராத் தேசிய தடயவியல் ஆய்வக பல்கலைக்கழகம் இந்த திருச்சி வர உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் திருச்சியில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் நேரில் சென்று கோடநாடு கொள்ளை சம்பவம் நடந்த தினத்தன்று பதிவாகியிருந்த செல்போன் மற்றும் தொலைபேசி டவர்களின் தகவலை சேகரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கொடநாடு கொலை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு தேசிய தடயவியல் நிபுணர்கள் குழு திருச்சி வந்திருக்கிறது. கொடநாடு கொலை வழக்கில் கைப்பற்றப்பட்ட தொலைபேசி விவரங்களை ஆய்வு செய்வதற்காக தேசிய தடயவியல் நிபுணர்கள் குழு திருச்சி வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் திருச்சியில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் நேரில் சென்று தேசிய தடயவியல் நிபுணர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆண்டனி வழங்க கேட்டோம்.